ஸோ லீனியர் அல்ஜிப்ராவோட ஆவரேஜ் வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேட்டுக்கு 3 மார்க், டிஎல்இபிக்கு 3 to 4 மார்க்ஸ், டிஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 மார்க்ஸ் ஆவரேஜ் வெயிட்டேஜ். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமன் சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு சீ இன் லீனியர் அல்ஜிப்ரா வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சொல்யூஷன் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். சொல்யூஷன் ஆஃப் simultaneous equation. So in the topic கீழ you will study 5 subtopics. ஓகேங்களா? So ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா matrix inversion method, matrix inversion method, second Cramer's rule, third LU decomposition method, அல்லது triangularization method அப்படின்னுவாங்க. அல்லது fractionalization method அப்படின்னுவாங்க. சரிங்களா? ஸோ LU decomposition method, triangularization method இல்ல அப்படின்னா fractionalization method அப்படின்னுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட், அதுக்கப்புறம் காஸ் ஜோர்டன் மெத்தட். LU decomposition மெத்தட் இல்ல அப்படின்னா triangularization மெத்தட் இல்ல அப்படின்னா fractionalization மெத்தட் அப்படின்னுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ரெண்டு காமன் நேம்ஸ் தான் இருக்கும். இது ரொம்ப ரேர் கேஸ். ஓகேங்களா? 3 நேம் இருக்கு. இதுலயே இன்னும் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபையா கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா இதுல 2 சப் கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து கிரவுட்ஸ் மெத்தட். நான் சொல்றேன் கிரவுட்ஸ் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு நடக்கும்போது சொல்றேன். இன்னொன்னு வந்து டூ லிட்டில்ஸ் மெத்தட். triangularization method. triangularization method. ஓகேவா? சோ அடுத்து காஸ் ஜோர்டன் மெத்தட். சரிங்களா? சோ இந்த 3 டாபிக் பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கீழ கவர் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் ஆஃப் a மேட்ரிக்ஸ். சோ இதுக்கு அடுத்து நம்ம கவர் பண்ண போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் a மேட்ரிக்ஸ். So அதுல ரெண்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து த்ரூ டிட்டர்மினன்ட்ஸ். So determining the rank of a matrix through determinant method. இன்னொன்னு வந்து by echelon form. ஓகேங்களா? So ரெண்டு மெத்தடும் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் என்னதுங்க? It is used to determine rank of the matrix. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா solution of homogeneous and non-homogeneous system of equations. Solution of homogeneous and non-homogeneous system of equations. Homogeneous system of equations. அதுக்கடுத்து ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ ரேங்க்குக்கு மேலே நீங்க பாக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சாகணும். ஏன் அப்படின்னா இஃப் யூஆர் கோயிங் ஃபார் ஹையர் ஸ்டடிஸ், அதாவது எம்டெக் பண்ண போறீங்க இல்ல அப்படின்னா ஸோ ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலே பேசிக் பாத்தீங்க அப்படின்னா
எம்டெக் ஓட ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து யூ ஹேவ் மேட்ரிசஸ். ஓகேவா? ஸோ அதுல ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் சார்ல்ஸ் கேஸ் டீகம்போசிஷன் வரும். ஓகேவா? ஸோ அது நீங்க தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் பேசிக்காவே தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேலி ஹாமில்டன் தியரம். கேலி ஹாமில்டன் தியரம் அதுக்கு அடுத்து லாஸ்ட் டாபிக்கான ரெடக்ஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கனானிக்கல் ஃபார்ம். ரெடக்ஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு canonical form. ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதுங்க மேட்ரிக்ஸ்ல இருக்கிற லாஸ்ட் சாப்டர்ஸ். கிளியரா? சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கோங்க. சோ சிலபஸ்ல சோ இங்க என்னென்ன எதை கவர் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். In types of matrix, we will see around 30 different types of matrices. So matrix ஒரு 30 விதமான matrix போகும். ஓகேவா? Average 25 to 30 டெஃபினட்டா பாத்துருவோம். Basic operations of matrixல we will see addition of matrices, subtraction of matrices, multiplication of matrix. First one with a scalar, second one பாத்தீங்க அப்படின்னா with another matrix. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா cofactor matrix, adjoint of a matrix, inverse of a matrix, determinant of a matrix. இது எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் ஓட போகும். ஓகேவா? சோ இதுல எது வெயிட்டேஜ் அதிகம்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம். யூ நீட் டு ரிமெம்பர் ஆல் தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? சோ நீங்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ரிமெம்பர் பண்ணி தான் ஆகணும். சோ அதை நீங்க ஃபுல்லா ரிமெம்பர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னதுங்க உங்களுக்கு மேட்ரிசஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரிங்க. ஏன்னா கம்பல்சரி ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து சொல்யூஷன் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ்ல யூ ஹேவ் 5 டிஃபரண்ட் மெத்தட்ஸ். ஓகேவா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், Cramer's rule, so LU decomposition, Gauss elimination, Gauss Jordan. இந்த 5ல நீங்க எதுல போடல ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? உங்க கன்வீனியன்ட் நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த 5 மெத்தட்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் எப்படி ஃபைண்ட் பண்றது. ஓகேவா? சோ ரேங்க் எப்படி டிட்டர்மைன் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ அதுக்கு அடுத்து 5th டாபிக் பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் ஹோமோஜினியஸ் அண்ட் நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். சரிங்களா? அதாவது நீங்க ஃபைண்ட் பண்ண ரேங்க் வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸா இருந்துச்சுன்னா ஒரு சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு. நான் ஹோமோஜினியஸா இருக்குன்றப்ப ஒரு சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு. சோ அதை ரெண்டு இம்ப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will find our required solution. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். சோ ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ ரேங்க் ஓட அட்வான்ஸ் வெர்ஷன். ஓகேவா? சோ இன்னும் கொஞ்சம் அப்கிரேடட் ஃபார்ம். அதுக்கு அடுத்து கேலி ஹாமில்டன் தியரம் ஐகன் வேல்யூவோட அப்கிரேடட் வெர்ஷன். சரிங்களா? ஏதாச்சும் எவ்வளவு அன்னோன்ஸ் கேட்கறாங்களோ அதை ஃபைண்ட் பண்றதுக்கு we use கேலி ஹாமில்டன் தியரம். லாஸ்டா பாத்தீங்கன்னா ரெடக்ஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கனானிக்கல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா டிஎன்இபில மட்டும் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக். பேசிக்கா மல்டிப்ளிகேஷன் தெரியும் அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது தெரியும் அப்படின்னா ரெடக்ஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கனானிக்கல் ஃபார்ம் ஈஸி. சில கண்டிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ரிசல்ட் வந்தா இந்த ஆன்சர், இந்த ரிசல்ட் வந்தா இந்த ஆன்சர் அப்படின்னு. சரிங்களா? சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இருக்கிற ஜெனரல் கிளாசிபிகேஷன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் வெக்டார் ஸ்பேசஸ். ஓகேவா? சோ வெக்டார் ஸ்பேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சோ யூக்ளிடியன் நார்ம் வெக்டார்ஸ் இருக்கும், டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்கும், அதே மாதிரி n டப்புள் வெக்டார்ஸ் இருக்கும். சோ இது எல்லாமே இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா நாட் ஃபார் இபி, நாட் ஃபார் ஸ்டேட் பிஎஸ்யூஸ். ஓகேங்களா? கேட்ல இருந்தது ரீசெண்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. கிளியரா? சோ நீங்க வெக்டார் ஸ்பேசஸ் அடிஷனலா படிக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் ஸ்டேட் லெவல் பிஎஸ்யூஸ் டெஃபினட்டா பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லை. இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். யூ கேன் ரைட் எனி ஆஃப் தி எக்ஸாம்ஸ். ஈவன் கேட்டுக்கு இது சஃபிஷியன்ட் இப்ப இருக்கிற லெவல். சரி, ஏன்னா ரிமூவ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் காமன் ஃபார் ஐஏஎஸ்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா வெக்டார் ஸ்பேசஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இது தவிர மீது எல்லா எக்ஸாமுக்கும் இது மோர் தென் சஃபிஷியன்ட். கிளியர்? சோ பேசிக் சிலபஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கோங்க. சோ இதுக்கு நீங்க ரெஃபரல் புக்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சோ ரெஃபரல் புக்ஸ் கிடையாது. பிராக்டிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா
you have to go for RK Kanodia. RK Kanodia பாத்தீங்க அப்படின்னா you have practice problems. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதுவே மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகேவா? இதுக்கு மேல go for previous year GATE plus ESE. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கேட் பிளஸ் ஐஏஎஸ் இருக்கிற புக்ஸ்க்கு போங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டேட் லெவல் பிஎஸ்யூஸ் எழுதுறீங்க அப்படின்னா கோ ஃபார் ஆன்சர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் ஆன்சர் கொஸ்டின்ஸ் படிங்க. ஓகேவா? இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ மார்க்கெட்ல எந்த புக் நான் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ஸோ நீங்க வெறும் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பண்ண போறீங்க அப்படின்னா கோ ஃபார் AS/MEDIC கேட் ஐஎஸ்க்கு. இதுக்கு வந்து சக்தி புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஸ்டாண்டர்டா இருக்கும். கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சக்தி பப்ளிகேஷன்ஸ். கிளியரா? சுரா பப்ளிகேஷனும் இருக்கு. பட் ரெண்டுத்துல எது பெட்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சக்தி பப்ளிகேஷன்ஸ் பெட்டர். கான்செப்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கோ ஃபார் AS/MEDIC அல்லது சக்தி பப்ளிகேஷன். சரிங்களா? இல்ல எனக்கு வித் கான்செப்டோட வேணுமா எந்த புக் ரெஃபர் பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா ஹையர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பை BS கிரேவா. இந்த புக் இருந்தா இந்த புக் வாங்கிக்கோங்க. இல்ல அப்படின்னா கோ ஃபார் IAS மாஸ்டர். ஓகேவா? இப்ப ரீசெண்டா TRB ல கேட்ட எல்லா கான்செப்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா IAS மாஸ்டர்ல இருக்கு. ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் ஆகல. எல்லா கான்செப்டோட கொஸ்டின்ஸுமே IAS மாஸ்டர் புக்ல இருக்கு. அப்ப நானா இருந்தா என்ன பண்ணுவேங்க? IAS மாஸ்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? இந்த புக் வந்து எப்ப நீங்க ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னா கான்செப்டோட எனக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஈவன் MEDICமே பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. AS ஒண்ணு மட்டும் தான் பாத்தீங்கன்னா பியூர்லி கொஸ்டின் சொல்யூஷன். MEDICயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் கீழே சாம்பிள் சம் அதுக்கு ரிலவெண்டான கேட் ப்ராப்ளம்ஸ். IAS மாஸ்டர் அதே மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் பேஸ்ட் சாம்பிள் சம்ஸ் ஃபைனலா அந்த கான்செப்ட்க்கு ரிலவெண்டான கேட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? சோ IAS மாஸ்டர் MEDIC பட் IAS மாஸ்டர் பெஸ்ட் ப்ரிஃபர்ட். ஓகேவா? மேக்ஸ் அப்படின்னா இந்தியன் லெவல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு IAS மாஸ்டர் வந்து கேட் ESE பெஸ்ட். சரியா? ஜெனரலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா ஒரு ஸ்டேட் லெவல் ஏதாவது ஒரு செமஸ்டர் எழுத போறீங்க அப்படின்னா கிரேவால் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதாவது நீங்க கேட்ல ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறீங்க M3ஓ M2ஓ M4ஓ ஓகேவா? அந்த சமயத்துக்கு கிரேவால் வந்து பெட்டரா இருக்கும். கிளியரா? ஸோ இவ்வளவுதாங்க நீங்க பேசிக்கா பண்ண வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் கிளீனா பாத்துக்கோங்க. சிலபஸ் நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் ஃபுல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். புக்ஸ் வச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் நல்லா போட்டு பாத்துருங்க. இதுவே போதும். மேட்ரிக்ஸ்ல நீங்க எப்படி கேட்டாலுமே யூ கேன் ஸ்ட்ரைக். ஓகேவா? ஃபைனலா மேட்ரிக்ஸ் முடியறப்ப நீங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா யூ ஹேவ் டு மேக் ஏ ஷார்ட் நோட்ஸ். நீங்க ஃபைனலா ப்ரிப்பரேஷன் வைண்ட் அப் பண்றப்ப ஷார்ட் நோட்ஸ் எழுதுக்கணும். இந்த ஷார்ட் நோட்ஸ்ல என்ன இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ஃபார்முலா. இது மட்டும் தான் இருக்கு. சரியா? இதை மட்டும் கம்பைல் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் நோட்ஸா போடுங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஷார்ட் நோட்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சரியா? எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சாம்பிள் சம் வித் ஷார்ட் நோட்ஸ். உங்க கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்றதுக்காக ஒரு சாம்பிள் சம் ஈஸியா இருக்கிற ஒரு சாம்பிள் சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ மீதி இருக்குது பாத்தீங்க அப்படின்னா கோ ஃபார் தி ஷார்ட் நோட்ஸ். ஏன்னா நீங்க கடைசி டைம்ல நீங்க மொத்த இதுவுமே படிக்க முடியாது, டைம் இருக்கு. என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிளஸ் ஃபார்முலா ஷார்ட் நோட்ஸ் படிச்சீங்க அப்படின்னாலே டெஃபினட்டா ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். கிளியரா? ஓகே. So let us go to our topic.
ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மை மேட்ரிக்ஸ்? வாட் இஸ் மினிமம் மேட்ரிக்ஸ்? மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியா, ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். நான் 8th இருந்து நானும் எனக்கு தெரிஞ்ச மேட்ரிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, சோ ரோ காலம்ஸ் அப்படின்னா மேட்ரிக்ஸஸ். ஏன் அந்த ஃபார்மட்ல பர்టిక్యులர் ரெப்ரசன்ட் பண்றாங்க? இப்போ மேட்ரிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா there is a particular reason for that. ஏன் ஸ்பெசிஃபிக்கா மேட்ரிக்ஸஸ் வந்து ரோ காலம் வைஸ் ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க? சோ அதுல என்ன டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்றோம்? எனி ஐடியா? ஓகே, சோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுக்காக படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு சின்ன ஒரு பர்టిక్యులர் பர்சனோட டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் தேவை கிடையாது. ஒரு பர்టిక్యులர் பர்சனோடைய ஒரு இண்டிவிஜுவல் டேட்டாவை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா பர் டே, ஒரு டேக்கு மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மேட்ரிக்ஸ் தேவையில்லை. இதுவே அதே பர்சனோடைய ஒரு வருஷ டேட்டா இல்ல ஒரு 10 வருஷ டேட்டா, எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேலரி எடுத்துப்போம். என்னோட சேலரி வந்து 10 வருஷத்துக்கு நான் எவ்வளவு வாங்குறேன் இதை மானிட்டர் பண்ணணும். மந்த் வைஸ் மானிட்டர் பண்ணாலும் சரி, இல்ல இயர் வைஸ் மானிட்டர் பண்ணாலும் சரி, இல்ல டே வைஸ் இல்ல ஹவர் வைஸ் மானிட்டர் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? எவ்வளவு ஹவர்ஸ்க்கு எவ்வளவு வாங்கியிருக்கு, இதனுடைய ஃபைனல் பஞ்ச் அப் டேட்டாவை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரிங்களா? சோ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துப்போம். லெட் நான் வந்து அந்த ஏ அப்படின்ற பர்சன், நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோ இவருடைய ஷிஃப்ட்ல கிளாஸ் எடுக்கிறேன். சோ அப்ப என்ன பண்ணுவோம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் சேலரி தருவோம். கிளியரா? நான் எவ்வளவு ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்தேன், அதனால எனக்கு எவ்வளவு சேலரி கொடுப்பேன். ஓகேவா? சோ இன்கேஸ் நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கான சேலரி. ஓகேவா? ஒரு 8 ஹவர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான சேலரி. லெட் மீ ரைட் இட் அஸ் எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான சேலரி, ஒய் ஹவர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான சேலரி, ஜெட் ஹவர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான சேலரி. அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி சேலரி வாங்குவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே பேப்பர் எடுத்தேன் அப்படின்னா சேலரியில லைட்டா தான் வேரியேஷன் இருக்கும். வெவ்வேறு பேப்பர் எடுக்கிறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா சேலரி வேரியேஷன் அதிகமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பர் எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு சேலரி வச்சிருப்பேன். இதுவே கேபிட்டல் ஒய் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சேலரி வச்சிருப்பேன். இதுவே கேபிட்டல் இசட் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சேலரி வச்சிருப்பேன். இந்த டேட்டா எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா தனித்தனியா எடுத்து ஒரு பேப்பர்ல ஸ்டோர் பண்ண முடியாது. எனக்கு அர்ஜென்ட்டா நான் எடுத்து பார்க்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல எழுதிட்டேன் அப்படின்னா எவ்வளவு ஹவர்ஸ்க்கு இந்த பேப்பருக்கு எவ்வளவு சேலரி வாங்கியிருக்கு. ஓகேவா? எவ்வளவு ஹவர்ஸ்க்கு ஃபார் தட் பேப்பர் ஐ ஹேவ் அப்டேட் தி சேலரி. இந்த டீடைல் எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே ஹவருக்கு ஃபார் திஸ் பேப்பர் எவ்வளவு சேலரி வாங்கியிருக்கு அது எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரி என்ன பண்ண முடியுங்க, என்னுடைய டீடைல்ஸ் எல்லாமே ஒரு சின்ன இதுல ஸ்பெசிபிக்கா ஒரு செட் ஆஃப் ரோலையோ ஒரு செட் ஆஃப் காலத்தையோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா அகாமடேட் பண்ண முடியும். சோ மேட்ரிக்ஸோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டே டு டே ரெகுலர் நீட்ஸ் ஷெட்யூல் போட்டு நோட் பண்றதுக்கு. கிட்டத்தட்ட எக்ஸல் ஷீட் ஞாபகம் இருக்குங்களா? சோ கம்ப்யூட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் ஷீட் ஒரு ஷீட் படிச்சுட்டு இருப்பீங்க. சோ பாக்ஸா இருக்கும். ஓகேவா? ஒண்ணும் இல்ல, மேட்ரிக்ஸ் உடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் இது. ஓகேவா? சோ மேட்ரிக்ஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல ஒரு 1800 1700 சம்திங்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயம். அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் பாத்தீங்கன்னா எக்ஸல் ஷீட். சரியா? உங்களுடைய டே டு டே நீட்ஸ் சோ ஹவர் கணக்குல இல்ல அப்படின்னா நீங்க எதுக்கு எக்ஸ்பென்சஸ் இது பண்ணிருக்கோம் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஷீட்டை டிசைன் பண்ணிருப்பாங்க. அதனுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் தாங்க. சரியா? ஒரு டேட்டாவை இப்படி நான் ரெப்ரசன்ட் பண்றேன் அப்படின்னா, அதாவது ஹரிசாண்டலா ரெப்ரசன்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேரு ரோ. ஓகே, இதுக்கு பேர் என்ன பாத்தீங்க அப்படின்னா ரோ.
இதுவே ஒரு டேட்டாவை இப்படி ரெப்ரசன்ட் பண்றேன் அப்படின்னா இதுக்கு பேரு காலம். சரியா? சோ அவ மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்னதுங்க? It is nothing but it is a set of data which is being represented in rows and columns. ஓகேவா? சோ மேட்ரிக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா it is nothing but it is a predefined set of data that is represented in rows and columns. சரியா? எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா என்னோட டேட்டாவை என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா எக்ஸாக்டா இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் தேவைப்படாதுங்க. சில சமயம் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா ஒரே பேப்பரை வெவ்வேறு ஹவர்ஸ்க்கு எடுத்திருப்பேன். சில சமயம் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா வெவ்வேறு பேப்பர்ஸை ஒரே ஹவர்ல எடுத்திருப்பேன். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னுடைய மேட்ரிக்ஸோட சைஸை நான் கம்ப்ரஸும் பண்ணிக்கலாம், தேவைன்னா எக்ஸ்பேன்ஷனும் பண்ணிக்கலாம். இந்த பிளெக்சிபிலிட்டி மத்த எந்த இதுலயுமே கிடையாது, மேட்ரிக்ஸஸ் மோட்ல தான் இருக்கு. ஓகேவா? நமக்கு தேவையான டேட்டாவை வேற அளவுக்கு நீங்க கம்ப்ரஸும் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பேண்ட் ஆல்சோ. சோ இட் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் என்னதுங்க, ஈஸியா நீங்க பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. வேர் rows are represented with a general letter m, columns are represented with a general letter n. ஓகேவா? சோ அப்ப நம்ம விருப்பத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா I can vary the number of rows as well as number of columns. ஓகேவா? சோ m represent rows. சோ இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா number of rows. n எது ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க? நம்பர் ஆஃப் காலம்ஸ். கிளியரா? சோ இதுல டவுட் இருக்குங்களா? ஓகே. சோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எப்பயுமே ஒரே ஃபார்மட்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா எப்பயுமே என்ன பண்ணாதுங்க, இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார்மட்ல இருக்காது, ஃபிளெக்சிபிள் ஃபார்மட்ல இருக்குமா? ஒவ்வொரு ஃபார்மட்ல இருக்கிற மேட்ரிக்ஸ்ல டேட்டா ஒவ்வொன்றத்தை பேஸ் பண்ணிட்டு ஸ்பெசிபிக் நேம்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இங்க இருக்கிற நான் என்டர் பண்ற டேட்டாவை பேஸ் பண்ணிட்டும் இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணிட்டும் கம்ப்ரஸ் பண்றணும், எக்ஸ்பாண்ட் பண்றணும். இதை பொறுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்க்கு ஒவ்வொரு ஸ்பெசிபிக் நேம் இருக்கு. அதை தான் நம்ம எங்க படிக்க போறோம் அப்படின்னா we are going to study it under types of matrices. ஓகேவா? சோ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த மேட்ரிக்ஸ் உடைய வெவ்வேறு பரிமாணங்கள். ஓகேவா? சோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 3x3 இருந்தா என்ன ஸ்பெசிபிக் நேம், இதே ஒரு 3x2 இருக்குன்னா என்ன ஸ்பெசிபிக் நேம், ஒரு 2x3 இருந்தா என்ன ஸ்பெசிபிக் நேம். ஓகேவா? சோ அந்த மாதிரி இது பண்றதுக்கு என்னதுங்க, நம்ம இண்டிவிஜுவல் நேம்ஸ் வச்சிருக்கோம், அந்த நேம்ஸ் தான் எங்க படிக்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா we are going to see row matrix. ஓகேவா? ஒரு ரோ மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா ஒரே ஒரு ரோ தான் இருக்கும், பட் n நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா a row matrix has only one row, but என்ன இருக்கலாங்க, it can have n number of columns. சரியா? அப்போ ஒரு ரோ மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள், let me consider that compile data was a. சரியா? நான் கம்பைல் பண்ண டேட்டா a அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ அது a எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாங்க, ஒரே ஒரு ரோ இருக்கும், காலம்ஸ் வந்து எத்தனை வரை இருக்கு. ஓகேவா? சோ let me take the data as up to n. அப்போ it is nothing but one row n column matrix. கிளியரா?
சோ ரோ மேட்ரிக்ஸ் ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளீனா புரிஞ்சதா? ஓகே. இதுவே இப்போ ரோ மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோங்க. இதே மாதிரி காலம் மேட்ரிக்ஸும் இருக்குமா? ஏன்னா ரோ மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்றப்ப டெஃபினட்டா அதோட கவுண்டர் வெர்ஷன் காலம் மேட்ரிக்ஸ் இருந்தே தீரும். அப்ப அந்த காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? ஓகேவா? காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா it will have only one column but it can have m number of rows. rows எத்தனை வேணாலும் இருக்கலாம் பட் காலம் என்ன இருக்குங்க? ஒண்ணே ஒன்னு தான் இருக்கு. ஓகேவா? so a matrix is said to be column matrix if it has only என்னதுங்க? one column with என்னதுங்க? n number of rows, m number of rows. கிளியரா? சோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா it is a m row one column matrix. சோ rows பாத்தீங்கன்னா m rows இருக்குங்க. காலம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு காலம் இருக்கு. கிளியரா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. எப்பயுமே மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அன்ஈவன் ஃபார்மேட்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாதுங்க. ஓகேவா? சில சமயம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமா இருக்கும். சில சமயம் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் டிஃபரெண்டா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்தா அந்த மேட்ரிக்ஸ்லாம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா so the next matrix we are going to see is square matrix. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமா இருக்கும். ஓகேவா? in a square matrix if the number of rows becomes equal to number of columns அப்படின்னா அது என்னங்க? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். கிளியரா? சோ எக்ஸாம்பிளுக்கு let me take a 2x2 square matrix. இது என்னதுங்க? ரோவும் 2 தான் காலமும் 2. சரிங்களா? இதே மாதிரி நீங்க 3x3 கூட எழுதலாம். எத்தனை வேணா எழுதலாம். n cross n ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கூட எழுதுங்க. சோ அப்போ n1 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா சோ இது வந்து ரோஸ் அப்படின்றப்ப n2 n3 இங்க m2 m3 up to என்னதுங்க? mn. ஓகேவா? இதுல m will be equal to nr. ஓகேவா? it is a m cross n square matrix. Here m will be equal to nr. கிளியரா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த இதுல ஓகே கம்ப்ளீட் பண்ணி n அப்படின்னா காலம்ஸ். இல்ல நீங்க உங்க விருப்பம். நீங்க m வந்து இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. m equal to columns அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. இது வந்து ஜெனரலா சொல்லியிருக்கேன். இங்க சொல்றப்ப ஜெனரலா சொல்லியிருக்கேன். இங்க வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. m அப்படின்னா காலம், n அப்படின்னா ரோ அப்படின்னு. நேம் நீங்க உங்க விருப்பம் எதுவும் நீங்க கொடுத்துக்கலாம். இது ஃபிக்ஸ்டா கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நம்ம விருப்பமான டேட்டா. ஓகே கண்டினியூ பண்ணலாம். சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டோங்க. எப்பயுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவுமே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் இருக்குங்க. எல்லா டேட்டாவுமே இல்லாம ஒரு சில பர்டிகுலர் செட் ஆஃப் டேட்டாஸ் மட்டும் இருந்தால் அதுக்கு ஒரு நேம். ஓகேவா? சோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அப்கிரேட் பண்ணி
நிறைய மேட்ரிக்ஸ் டெவலப் பண்ணிருப்பாங்க. The first matrix in this is diagonal matrix. ஓகேங்களா? ஒரு மேட்ரிக்ஸ்ல எப்போ நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, எப்போ அந்த மேட்ரிக்ஸ் உடைய மெயின் வேல்யூஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு if we take a matrix, ஓகேவா? So let me first give the definition. Diagonal matrix அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ்ல only diagonal values மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கு, ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே ஜீரோவா இருந்தால், ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸ்ல diagonal values மட்டும் பிரசன்ட் ஆயிட்டு ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே ஜீரோவா இருந்தா அது என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. அப்ப எது டயகனல் வேல்யூஸ், எது ரிமைனிங் வேல்யூஸ், அதுதான் தெரிஞ்சுக்கிறோம். So let me write that definition. A matrix in which main diagonal elements are present. Main diagonal elements are present. And off diagonal values are 0. Off diagonal values are 0. Okay, we call that matrix as a diagonal matrix. Okay, அப்ப எதுங்க diagonal value? Let us consider a matrix A equal to 2, 3, 4. So அப்ப இங்க இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்க. The value which I have represented here. நான் எந்த வேல்யூவை மிடில்ல கிராஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கணும் அது என்னதுங்க, அதுதான் நம்மளுடைய டயகனல் வேல்யூ. சரியா? ரிமைனிங் இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னதுங்க, ஆஃப் டயகனல் வேல்யூஸ். ஓகேவா? சோ இதுவும் என்னதுங்க, ஆஃப் டயகனல் வேல்யூஸ். சரியா? It is a 3x3 diagonal matrix. நமக்கு ஒரு டவுட் வரலாங்க, டயகனல் மேட்ரிக்ஸ் எப்பயுமே ஸ்கொயரா தான் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஸ்கொயரா தான் இருக்கும். ஓகேவா? டயகனல் மேட்ரிக்ஸ்ல ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் பாசிபிள் இல்லை. சரிங்களா? அப்படியே ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தாலுமே யூ ஹேவ் டு கன்வெர்ட் த ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா டயகனல்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இந்த டயகனல் மேட்ரிக்ஸ்க்குன்னு சில பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டயகனல் வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் டயகனல் மேட்ரிக்ஸ் எப்பயுமே இதே மாதிரி இருக்காது. ஓகேவா? சேமா இருந்தா ஒரு நேம், ஒரு பர்టిక్యులர் நம்பரை பாயிண்ட் அவுட் பண்ணா அதுக்கு. சரியா? So before that we can see the general properties of diagonal matrix. So diagonal matrix உடைய basic properties பார்த்தோம் அப்படின்னா, if I have two diagonal matrix, ஓகேவா? இது வந்து A அப்படின்லாம் இந்த வேல்யூவை, இந்த வேல்யூ let it be B, இந்த வேல்யூ C ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ் உடைய டயகனல் வேல்யூஸ் A B C பிளஸ் இதே மாதிரி இன்னொரு டயகனல் வேல்யூ இருக்கு X Y Z அப்படின்னு. இந்த ரெண்டு டயகனல் வேல்யூ ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ஃபைனல் வேல்யூ என்னவா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா it will also be a diagonal matrix. அந்த வேல்யூ என்ன இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா AX, B plus Y, C plus Z. ரெண்டு டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்கு, ரெண்டு டயகனல் மேட்ரிக்ஸை நான் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுங்க, அந்த கரஸ்பாண்டிங் இண்டிவிஜுவல் டயகனல் வேல்யூஸ் ஆட் ஆகும். அதாவது ஏக்கான எக்ஸ் வேல்யூவும் பியோட ஒய் வேல்யூவும் சியோட ஜெட் வேல்யூவும் ஆட் ஆகும். ஓகேவா? இது வந்து என்னதுங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ், லெட் மீ கன்சிடர் அகைன் தி சேம் மேட்ரிக்ஸ். இது கூட இன்னொரு டயகனல் மேட்ரிக்ஸை நான் ப்ராடக்ட் பண்ணேன் அப்படின்னு. ஓகேவா? அப்போ என்னுடைய டயகனல் வேல்யூஸ் என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா it will be diagonal of இங்க என்ன பண்ணுமோ அதே, பட் in terms of product level. அப்போ AX, BY, CZ. கிளியரா?
நெக்ஸ்ட்ங்க தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா டயகனல் மேட்ரிக்ஸோட வேல்யூ nth பவர்ல இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா டயகனல் மேட்ரிக்ஸோட வேல்யூ அதாவது நீங்க எடுத்துக்கிற டயகனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் பவர் n இருக்கு அப்படின்னா அதனோட வேல்யூ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா diagonal of 1 sorry a power n comma b power n comma c power n இதுல என்னால என்ன பண்ண முடியுங்க ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்போ இங்க பவர் nல இன்வர்ஸ் வந்தா பவர் nல -1 வந்ததுன்னா அப்ப எப்படி எழுதலாங்க a power -1 b power -1 c power -1 னா anything power -1 பாத்தீங்க அப்படின்னா I can write it as 1 by that number சரியா அப்ப எப்படி எழுதலாங்க diagonal of 1 by a 1 by b 1 by c அதே மாதிரி ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்தேன் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நதிங் பட் இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா இந்த டயகனல் வேல்யூவை மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் தான் கிடைக்குங்க ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a diagonal matrix டிட்டர்மினன்ட் ஆஃப் a diagonal matrix பாத்தீங்க அப்படின்னா சோ a b c அப்படின்றது அந்த டயகனல் வேல்யூஸ் எடுத்துக்கிறேன் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தேன் அப்படின்னா ஓகேவா டிட்டர்மினன்ட் we will study in operation of matrix ஓகேவா அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is nothing but product of these diagonal values so a into b into c சரியா ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க சரியா நீங்க டிட்டர்மினன்ட் எடுத்து போட தேவையில்லை கிளியரா இது புரிஞ்சதா இதுவே இந்த டயகனல் மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே சேமா இருந்தா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஓகேவா சோ the fifth matrix we are going to see is scalar matrix டிவைடுங்களா மேட்ரிக்ஸ்ல டிவிஷன் கிடையாது ஓகேவா சோ டிவைட் சப்ட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிவிஷன்ல கொடுத்துருக்கு சப்ட்ராக்ஷன் பண்ணலாம் சப்ட்ராக்ஷன்ல இது அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுறீங்க டிவிஷன்ல கொடுத்தோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணணும் அப்ப அந்த 1 பை இருக்கிறத இன்வர்ஸா மாத்தி எழுதுங்க டைரக்ட் டிவிஷன் பாசிபிள் இல்ல மேட்ரிக்ஸ் சரியா சோ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சரிங்களா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதே டயகனல் மேட்ரிக்ஸ் தான் பட் டயகனல் வேல்யூஸ் என்னவா இருக்குங்க சேமா இருக்கும் ஓகேவா if the diagonal values are same values are same in a diagonal matrix அப்படின்னா ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்ல டயகனல் வேல்யூஸ் எல்லாமே சேமா இருந்தா அதுக்கு பேரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ங்க ஓகேவா this said to be scalar அப்போ let us consider a small example let me take a matrix A whose diagonal values be 3 3 3 அப்போ இந்த மேட்ரிக்ஸ் நான் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா I can say it as diagonal matrix ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸ் அது என்னதுங்க ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஓகேவா இதே ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கு எல்லா டயகனல் வேல்யூஸும் ஒன்னா இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஓகேவா if இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஸ்லாஷ் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னுவாங்க இல்ல அப்படின்னா ஐ மேட்ரிக்ஸ் அப்படின்னுவாங்க அப்படின்னா என்னதுங்க all the leading diagonal values are one எல்லா டயகனல் வேல்யூ ஒன்னா இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுங்க யூனிட் மேட்ரிக்ஸ் அல்லது ஐ மேட்ரிக்ஸ் இல்லைன்னா என்னதுங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா A equal to so
3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். கிளியரா? அப்போ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் என்னவா இருக்குங்க? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும். ஓகேவா? ஏன் டிட்டர்மினன்ட் ஆஃப் டயகனல் வேல்யூஸ் என்னதுங்க? ப்ராடக்ட் ஆஃப் தி டயகனல் எலிமெண்ட்ஸ் 1 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். ஓகேவா? சோ 1 * 1 * 1 1 தான். சரியா? கிளியரா? இதுவே எல்லா என்ட்ரிஸும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகேவா, இங்க இருக்கிற மேட்ரிக்ஸ்ல எல்லா வேல்யூஸ்மே 0 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்ன பார்த்தனா நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னுவாங்க. ஓகேவா? சோ the next matrix is null matrix. That means a matrix in which all the entries are 0. ஓகேவா? a matrix with all entries as 0. with all entries as 0 அப்படின்னா, so எல்லா என்டரையும் 0 ஆச்சு அப்படின்னா அது என்னதுங்க? it is said to be a null matrix. ஓகேவா? மேட்ரிக்ஸ்லயே நல் மேட்ரிக்ஸ்க்கு ஒண்ணுத்துக்கு தான் என்ன வருங்க? ரேங்க் 0 வரும். ஓகேவா? சோ மேட்ரிக்ஸ்லயே நல் மேட்ரிக்ஸ் ஒண்ணுத்துக்கு தான் ரேங்க் 0. தட் இஸ் ரேங்க் ஆஃப் a null matrix பாத்தீங்கன்னா 0. rank of a null matrix is 0. கிளியரா? சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? புரிஞ்சதா இந்த மேட்ரிக்ஸ்? நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்டா இதுல முடிச்சோம் பாத்தீங்க அப்படின்னா நல் மேட்ரிக்ஸ்ல ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேவா? சோ எல்லா மேட்ரிக்ஸ் என்ட்ரிஸுமே 0 வந்துச்சு நல் மேட்ரிக்ஸ்ங்களா? இதுவே ஒரு மேட்ரிக்ஸ்ல சுத்தமா 0வே இல்லை அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு நேம் இருக்கு. ஓகேங்களா? அந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சோ ஃபுல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரே ஒரு என்ட்ரி கூட 0 வருது. ஓகேவா? not even a single 0 in a matrix. in a matrix. அது என்ன சொல்லலாங்க? we call that one as full matrix. சரியா? full matrix வந்து எப்பயுமே ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது. ஒரு ஃபுல் மேட்ரிக்ஸ் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸா கூட இருக்கும். சரியா? கிளியரா? சோ எல்லாம் டவுட் இருக்குங்களா ஃபுல் மேட்ரிக்ஸ்ல? நெக்ஸ்ட் இதுவே ஒரு மேட்ரிக்ஸ்ல நிறைய என்ட்ரி 0வா இருக்கு. ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸ்ல ரேண்டமா நிறைய நம்பர் 0 இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, ஒரு மேட்ரிக்ஸ்ல ரேண்டமா நிறைய நம்பர் 0 இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சோ ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் வந்து பவர் சிஸ்டம் ஒரு சப்ஜெக்ட்ல படிப்பாங்க. இந்த மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா number of zeros greater than number of non-zero elements. That is number of zeros greater than number of non-zero elements are non-zero elements. So let us consider an example. A okay. So இந்த மேட்ரிக்ஸ்ல பாருங்க 1 2 3 4 வந்து என்னதுங்க நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ். 1 2 3 4 5 எலிமெண்ட் பாத்தீங்கன்னா இருக்குங்க 0வா இருக்கு. இதுல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ விட அதிகமா இருக்கு. அப்ப இது என்னதுங்க? இட் இஸ் a ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ். கிளியரா? டவுட் இருக்கா? அடுத்துங்க. சோ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சோ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோமா? ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா சோ ஒரு மேட்ரிக்ஸ்
எப்போ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, இஃப் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இல்லை அப்படின்னா. ஓகேவா? சோ இஃப் நம்பர் ஆஃப் ரோஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, we can call that matrix as a rectangular matrix. Clear? Example, சரியா, it is என்னதுங்க 2 row 3 column matrix. இதுல ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்ல ரெண்டு சப் கேட்டகரி இருக்குங்க. ஒன்னு வந்து வெர்டிகல் மேட்ரிக்ஸ், இன்னொன்னு வந்து ஹரிசான்டல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சோ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்ல ரெண்டு சப் கேட்டகரி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு வெர்டிகல் மேட்ரிக்ஸ், இன்னொன்னு வந்து ஹரிசான்டல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? வெர்டிகல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, வெர்டிகல் என்னதுங்க ஹைட்டா இருக்கும். ஓகேவா? சோ ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ வெர்டிகல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, காலம்ஸ் ரோஸை விட என்னவா இருக்குங்க கம்மியா இருக்கும். ஓகேவா? தட் இஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் greater than number of columns. அப்ப அந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேருங்க வெர்டிகல் மேட்ரிக்ஸ் அப்படின்னுவாங்க. எக்ஸாம்பிள், சரியா, 3 rows 2 columns. சரியா, இதுவே ஹரிசான்டல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதுல என்னவா இருக்குங்க, இதோட அப்படியே இன்வெர்டட் வெர்ஷன், நம்பர் ஆஃப் காலம்ஸ் greater than number of rows. ஓகேவா? சோ ஹரிசான்டல் மேட்ரிக்ஸ், ஹரிசான்டல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னதுங்க, number of columns it will be greater than number of rows. அப்போ let us consider one more example. It is an example of என்னதுங்க horizontal matrix. clear ஆ? இதுல டவுட் இருக்கா? அதுக்கு அடுத்து strictly triangular matrix அப்படின்னா, ஓகேவா? so before going to strictly triangular matrix, நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கணும். என்னென்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have to see upper triangular matrix, lower triangular matrix, strictly triangular matrix. ஓகேவா? அது ஒவ்வொன்றா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா upper triangular matrix. upper triangular matrix. upper triangular matrix அப்படின்னா பேர்லயே இருக்குது, அப்பர்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நான் ஜீரோவா இருக்கும், டயகனலுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கும். ஓகேவா? a matrix in which values above diagonal value are non-zero, diagonal are mostly non-zero, எல்லாமே கிடையாது, mostly non-zero, and the values below diagonal are என்னதுங்க ஜீரோ. கிளியரா? சோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டயகனலுக்கு மேல இருக்கிற வேல்யூஸ் நான் ஜீரோவா இருந்து டயகனலுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சோ லெட் மீ ரைட் டவுன் தி எக்ஸாம்பிள் ஹியர். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மட்டும் இங்க எழுதுறேன். example, a equal to 1 2 3 4 4
5. ஓகேவா? டயகனலுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் பாருங்க 0 வரும். டயகனலுக்கு மேல இருக்கிற வேல்யூஸ் என்னதுங்க? மோஸ்ட்லி நான் ஜீரோ. ஓகேவா? இந்த மாதிரி இருந்தா அது என்னதுங்க? இட்ஸ் an upper triangular matrix. கிளியரா? டவுட் இருக்குங்களா இதுல? நோட் டவுன் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல அப்படியே நோட் பண்ணுங்க. So upper triangular matrix னு பாத்தோங்க. So next matrix என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா we are going to see is lower triangular matrix. Lower triangular matrix. Lower triangular matrix எப்படி இருக்குங்க? diagonal values க்கு கீழ இருக்கிறது எல்லாமே நான் ஜீரோஸா இருக்கும் மோஸ்ட்லி. diagonal value க்கு மேல இருந்தா என்ன இருக்குங்க? ஜீரோவா இருக்கும். ஓகேவா? a matrix in which values below diagonal are mostly non-zero. Value below diagonal are mostly non-zero. Okay. And the value above diagonal are value above diagonal are zeros. Example. சரியா? இது என்னதுங்க? லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். கிளியரா? அதாவது கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நான் ஜீரோவா இருக்கும், டயகனலுக்கு மேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஜீரோ. இதுவே நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸ்ட்ரிக்ட்லி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸ்ட்ரிக்ட்லி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயகனல் வேல்யூஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கும், மீதி எல்லா வேல்யூஸும் நான் ஜீரோவா இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிக்ட்லி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா diagonals are zero. ஓகேவா? non diagonal values are off diagonal values are mostly non zero. Off diagonals are mostly non zero. அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா a equal to பாருங்க, டயகனல் வந்து ஜீரோ இருக்கு, மீதி எல்லா என்ட்ரியும் என்னதுங்க? மோஸ்ட் வந்து நான் ஜீரோ. அந்த மாதிரி இருந்தா அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். கிளியரா? அதுக்கு அடுத்து இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா? a matrix by which we can form an image. ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா இமேஜ் ஃபார்மேஷன், அதாவது கிராஃப் ஃபார்மேஷன் ஈஸியா ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? சோ அந்த மேட்ரிக்ஸ் என்னதுங்க? it is said to be incidence matrix. so AC அப்படின்னு நோட் பண்ணலாம். A அப்படின்றது மேட்ரிக்ஸ் இண்டிகேட் பண்ணுது, C அப்படின்றது அந்த இன்சிடென்ஸ் வேல்யூ இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? so a matrix by which C என்பது ஓகேங்களா? a matrix by which என்னதுங்க? a graph or a image can be formed slash image can be determined or vice versa. vice versa என்ன அர்த்தம்ங்க? கிராஃபோ இல்ல இமேஜ் வச்சு நீங்க அந்த மேட்ரிக்ஸ் எழுத முடியும். இதுவும் பாசிபிள், அதுவும் பாசிபிள். உங்களுக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு கிராஃபும் ஃபார்ம் பண்ணலாம், இல்ல கிராஃப் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாங்க? மேட்ரிக்ஸும் ஃபார்ம் பண்ணலாம். let us see an example. so
ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணிருக்கேங்க. ஓகேவா? இதை வந்து நான் எப்படி கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்றது? சரியா? So I can represent this image in the form of graph. Let A be that matrix. சரியா? எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா A B C D 4 என்ட்ரி இருக்குங்க. நீங்க இங்கேயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்ல என்ன பண்ணலாங்க, இங்கேயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். டேட்டா மீதி என்ன இருக்குங்க, 4 வேல்யூ இருக்கு. 1 2 3 4. ஓகேவா? இந்த 1 அப்படின்ற லைன் எந்தெந்த டேட்டாவை கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஏபி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுதா? இந்த 1 அப்படின்ற லைன் ஏவையும் கனெக்ட் பண்ணுது, பியையும் கனெக்ட் பண்ணுது. அப்ப ரெண்டத்தோட வேல்யூக்கு 1 போட்டுக்கோங்க. ரிமைனிங் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணுதுங்களா? இல்ல, அப்போ 0. இதுவே 2 அப்படின்ற வேல்யூ பியும் சியும் கனெக்ட் பண்ணுது, அப்போ பில ஒரு 1 சில ஒரு 1, ரிமைனிங் எல்லாம் 0. 3 ஏசி ரெண்டுமே கனெக்ட் பண்ணுது, அப்ப ஏவையும் சியும் கனெக்ட் பண்ணுது, ரிமைனிங் எல்லாம் 0. 4 ஏடி, அப்போ ஏக்கு 1 போட்டுக்கிறேன், டிக்கு 1 போட்டுக்கிறேன், ரிமைனிங் 0. இது ஒரு ஃபார்மேட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இதே இதுல ஆரோ மார்க் பேஸ் பண்ணி எழுதலாம். ஓகேவா? இது வந்து ஆரோ மார்க் இல்லாம கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா என்ட்ரியுமே நான் 1 1 1 1 எடுத்துட்டேன். ஓகேவா? சோ இங்க கீழே அப்படின்னா ஒரு நோட் பாயிண்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் கேன் ஹேவ் ஒன்லி 3 பாசிபிள் வேல்யூஸ். ஓகேவா? இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ஏ இல்ல அண்ட் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் கேன் ஹேவ் only 3 possible entries. என்னதுங்க, என்னென்ன பாசிபிள் என்ட்ரிஸ் இருக்கலாம் அப்படின்னா +1 -1 0. ஒரு இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு 3 பாசிபிள் என்ட்ரிஸ் தான் இருக்கும், +1 -1 0. சரியா? எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எல்லாமே +1. சரியா? கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிளஸ் மைனஸ்ல சேஞ்சஸ் தெரியும். சரியா? எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எல்லாமே +1, கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிளஸ் மைனஸ்ல சேஞ்சஸ் தெரியும். ஓகேவா? சோ இதே இமேஜ் எடுத்துக்கலாங்க. ஓகேவா? இப்போ டைரக்ஷனை பாயிண்ட் பண்றேன். ஓகேவா? கிளியரா? இதுல இந்த ஏரோ மார்க் எதை நோக்கி போகுதோ அந்த வேல்யூ மைனஸ். ஓகேவா? இந்த ஏரோ மார்க் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வேல்யூ +1. அதாவது டெய்ல் +1, ஹெட்டுக்கு -1. கிளியரா? இப்ப இதே மேட்ரிக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றேன். அப்போ எக்ஸாம்பிள் ஏசி A B C D 1 2 3 4. சரியா? ஏல இருந்த ஆரோ, சோ 1 2 3 4. இப்ப என்ன பாருங்க, ஏல இருந்த ஆரோ எங்க போகுது, B க்கு போகுது. அப்ப A க்கு +1, B க்கு -1, மீதெல்லாம் என்ட்ரியும் 0. அடுத்து B ல இருந்து ஆரோ எங்க போகுது, B க்கு +1, C க்கு -1, வேல்யூ வந்து 2 ஓடுது. அடுத்து C ல இருந்து ஆரோ எங்க போகுது, A க்கு போகுது. அப்ப C க்கு +1, A க்கு -1. அதுக்கு அடுத்து A ல இருந்து ஆரோ எங்க போகுது, D க்கு போகுது. அப்போ D க்கு -1, A க்கு +1. கிளியரா? இதுதான் என்னதுங்க,
இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ரெண்டு ஃபார்மட்ல. ஒன்னு வந்து வித்தவுட் ஏரோ அப்படின்னா எல்லாம் +1 எழுதிக்கோங்க. வித் ஏரோ அப்படின்னா எங்க போய் ரீச் ஆகுதோ அங்க -1, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ +1. கிளியரா? இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் புரியுதா? இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகேவா? சோ இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா it won't violate, it follows Kirchhoff's current law. Okay, it follows Kirchhoff's current law. அதாவது பேசிக் ட்ரிபிள் ல படிப்பீங்க. ஸோ டிஎன்இபி ல பேசிக் ட்ரிபிள் ல கேசிஎல் கேவிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கா, அதை படிப்பீங்க. ஓகேவா? இந்த கேசிஎல் தான் பாத்தீங்கன்னா Kirchhoff's current. இந்த ரூலை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் கிளியரா? ஸோ நம்ம அது பேசிக் எடுக்கிறப்ப சொல்லித்தரோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? Kirchhoff's current law ஃபாலோ பண்ணணும். டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கோங்க, இல்ல அப்படின்னா we can நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, சோ ஒரு இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸோட ரேங்க் எவ்வளவு இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நோடு இருக்கோ அதுல இருந்து ஒன்னு கம்மியா இருக்கும். ஓகேவா? ரேங்க் ஆஃப் a incidence matrix is rank of a incidence matrix is node -1. இதுல எதுங்க நோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு தான் நோடு. இதுக்கு பேரு பிரான்ச். ஓகேவா? சோ ஒரு இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் ரேங்க் வந்து எவ்வளவு நோடு இருக்கோ அதுல இருந்து ஒன்னு கம்மியா இருக்கும். ஓகேவா? 4 நோடு இருக்கு அப்படின்னா ஃபைனல் ரேங்க் என்னவா இருக்குங்க? 3 இருக்கும். சரியா? நீங்க சால்வ் பண்ண தேவையில்ல, அப்படியே டைரக்டா சொல்லுங்க. கிளியரா? அதுக்கு அடுத்துங்க ஃபைனல் ரெடியூஸ்ட் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் is of order என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா node -1 into branch. ஓகேவா? சோ ஃபைனலா நீங்க இந்த இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் நீங்க சிம்பிளிஃபை பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நோடு இருக்கோ அதுல இருந்து ஒன்னு கம்மி இன்டு எத்தனை பிரான்ச் இருக்கோ அந்த வேல்யூ. ஓகேவா? அதுதான் என்னதுங்க ஃபைனல் ஆர்டர் ஆஃப் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டா இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூ. சோ நமக்கு வந்து ரொம்ப டெப்தா தேவையில்ல, பேசிக்கா உங்களுக்கு இந்த பாராமீட்டர்ஸ் தான் தெரிஞ்சுக்கோங்க. இது ஈவன் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியாது. ஓகேவா? சோ ஜெனரல் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதை விட ட்ரிபிள் ஃபேக்கல்டிஸ்க்கும் தெரியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த டாபிக் எல்லாம் எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுவும் மேட்ரிக்ஸ்ல இந்த கான்செப்ட் பர்டிகுலரா பார்க்க மாட்டாங்க. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் டேட்டா மாதிரி. சோ கேட் ஃபேக்கல்டிஸ் அதே மாதிரி கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த கேட்ல பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் அனாலிசிஸ் ஒரு டாபிக் இருக்கும் எலக்ட்ரிக்கல். சோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரீ, கோட் ட்ரீ, கிராஃப் அப்படின்னு படிப்பாங்க. அந்த இடத்துல இந்த மேட்ரிக்ஸ் படிப்பாங்க. அவங்களுக்கு இந்த டேட்டா ஞாபகம் இருக்கும். சோ மத்தபடி யாரு நீங்க பார்த்தாலுமே இட் இஸ் a நியூ டேட்டா ஃபார். ஓகேவா? சோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஓகே, சோ ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். பினா பிரான்ச். ஓகே, கிளியரா? சோ ரிமைனிங் வந்து ஆமாங்க 4 பிரான்ச் இருக்குங்க. ஏன்னா இங்க 4 இருக்குன்றப்போ 1 2 3 4 பிரான்ச். ஃபார்முலா மாதிரி. சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்க? ஓகே ஓகே, சோ ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் செஷன் கண்டினியூ பண்ணிக்கலாம். Thank you.